ட்ரெய்லரை பார்த்து எல்லாரும் ஆளுக்கு ஒரு கதை எழுதுறாங்க. ஒவ்வொரு கதையாக எழுதிட்டு வர்றாங்க. இப்போ அந்த கதையில் 4-5 கதை எங்களுக்கு கிடச்சிருக்கு. அதே டைரக்டர் ஆட்டையை போட்டு பண்ணலாம்னு இருக்காரு. ஆமாம். இல்லை, அவங்க சொன்னது அது புதுசாக இருக்குது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ட்ரெய்லரை வச்சு அவங்க ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க. இது நல்லா இருக்கே, இது அது இது அதோட இது ஒரு மாதிரியா இருக்கு. ஆனால் அந்த கதையில் இருக்க விஷயங்கள் மக்களுக்கு ரொம்ப படமாக நீங்கள் பார்க்குறப்ப ஆடியன்ஸ் எதிர்த்து கை தட்டுற அளவுக்கு அந்த படம் அந்த இயக்கியிருக்காங்க. ஆமாம் ஆமாம், பொறுத்து வந்து பார்க்கணும். ஓகே, நீங்க இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் பத்தி சொன்னீங்க. முக்கியமா நம்ம கோவை சரளமாவும் வந்து நடிச்சிருக்காங்க. உங்களோட காம்பினேஷன் பல வருடங்கள் கழிச்சு ஸ்கிரீன்ல பார்க்குறேன். அவங்க கூட சேர்ந்து இல்லைனாலுமே இந்த படத்துல அவங்க ஒரு வித்தியாசமான கேரக்டர் அவங்க பண்ணியிருக்காங்க. ரொம்ப சீரியஸாக பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க சும்மாவே அவங்க பிறவி ஆர்டிஸ்ட். அவங்கள சொல்லவே வேணும் உங்களுக்கு. அவங்க எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அசத்திட்டு போகிறாங்க. அதான் தமிழ் சினிமாவில் அவங்க இன்னொரு மனோரமா மாதிரி வச்சுக்கலேன். அவங்க இந்த படத்தில் வேற மாதிரி அவங்க பண்ணியிருப்பாங்க. சூப்பர். ரொம்ப வருடங்கள் கழிச்சு நீங்கள் இந்த படத்தில் நடிக்கும்போது அனுபவம் எப்படி இருந்தது சார் அம்மா கூட? அவங்களுக்கு எனக்கு அதிகமாக காம்பினேஷன் வராது. அப்படி இருந்தாலும் ஒரு சில இடத்துல காம்பினேஷன் இருப்போம். அவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வராங்க, அது வேற மாதிரி இருக்காது. சரி, இந்த கதாபாத்திரத்துக்கு டெஃபினட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. பட் நீங்கள் எப்படியெல்லாம் ட்ரெயின் எடுத்தீங்க சார்? ஏதாவது ட்ரைனிங்கோ இல்லை இதுக்கு நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக ரிஹர்சல்ஸோ அந்த மாதிரி ஏதாவது? இல்லை 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 அந்த கதையை நல்லா உள்வாங்கினேன். ஒரு தடவைக்கு 100 தடவை உள்வாங்கினேன். வாங்கி அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கும் போது எனக்கு அதான் சொல்லலை, படம் ரிலீஸுக்கு முன்னால் இந்த கேள்விக்கெல்லாம் சரியான விட கொடுப்பேன் நான். என்ன இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எல்லாத்தையும் சொல்லியிருந்திருப்பீங்க. கொஞ்சம் யோசனை வேண்டியா இருக்கு. ரொம்ப அதை நிறையா உள்வாங்கும் போது இந்த கதை இன்னைக்கு சமுதாயத்துக்கு தேவைப்படுது.